Hi sisters and brothers, welcome to our channel Guru Krupa 369. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான பயோகிராஃபிஸில் தேர்ட் பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். சுபாஷ் சந்திர போஸ் அவர் பற்றி தான் பார்க்கலாம். இது வந்து 7th ஓல்டு புக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட புக்கு காப்பி இருந்துச்சுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா இதிலே நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிவிட்டு பின்னாடி ஒன்லைனர் வந்து பார்த்துட்டு சினோனிம்ஸ் பார்த்துட்டு குயிக்காக ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லெசன் வந்து இன்குவெஸ்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃப்ரீடம். சரிங்களா, இன்குவெஸ்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃப்ரீடம். ஃப்ரீடம் மீன்ஸ் மெனி திங்ஸ். இட் ஹேஸ் அட் இட்ஸ் ஹார்ட் ஏ லவ் ஆஃப் ஆல் லைஃப். லவ் ஆஃப் ஆல் லைஃப். சரிங்களா, ஃப்ரீடம். எவ்ரி பீயிங் ஆன் எர்த் ஹேஸ் த ரைட் டு அ லைஃப் ஆஃப் டிக்னிட்டி அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இட் இஸ் திஸ் ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் தட் ரோஸ் அப் இன் இந்தியா இன் ரெஸ்பான்ஸ் டு த பிரிட்டிஷ் ரூல். ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் தான் வந்து பிரிட்டிஷ் ரூலில் வந்துச்சு, நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் இந்தியா ஹெரல்டட் எ நியூ பிகினிங் இன் லைஃப் ஆஃப் திஸ் ஏன்ஷியன்ட் லேண்ட். இட் ப்ராட் இன் த கான்செப்ட் ஆஃப் பீப்புள்ஸ் கவர்மெண்ட் டு அட்மினிஸ்டர் ஏ கண்ட்ரி. பீப்புள் கவர்மெண்ட் டு அட்மினிஸ்டர் ஏ கண்ட்ரி அண்ட் ஏ கவர்மெண்ட் நாட் பில்ட் பை கிங்ஸ் அண்ட் இன்வைடிங் ரூலர்ஸ். இது வந்து கவர்மெண்ட் யாரால் பில்ட் பண்ணப்படல, கிங்ஸும் இன்வைடர்ஸ்னால கவர்மெண்ட் வந்து பில்ட் பண்ண முடியல. பட் எலெக்டட் பை சிட்டிசன்ஸ் ஆஃப் நேஷன். சரிங்களா, எலெக்ட் பண்ணிடுற அந்த சிட்டிசன்ஸ்னால தான் பண்ணியிருப்போம். ஏ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். இது வந்து யார் சொல்லியிருப்பாங்க நம்மளுக்கு தெரியலையே, அப்ரஹாம் லிங்கனு. இந்த கோட் சொன்னது அவங்க தான். ஏ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். கவர்மெண்ட்ன்றதே அதுதான். ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். இந்தியா இஸ் டுடே த லார்ஜஸ்ட் செக்குலர் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு. இது வந்து நம்ம பாலிட்டியில் பார்த்தோம் இல்லையா, லார்ஜஸ்ட் செக்குலர் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு எந்த கண்ட்ரினா இந்தியா தான். அட் த டான் ஆஃப் த 20th century the common people were ready to overthrow the British. They wanted freedom and were ready for any sacrifice to obtain it. There were many questions in their minds about how to get that freedom. ஆமாம், இந்த 20th century ஸ்டார்டிங்கில் தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு இது வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் வேணும், அதுக்காக நம்ம எது வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு போகலான்ட்டு ஒரு தாட் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. The people of this land choose the path non-violence, non-cooperation led by காந்திஜி. யார் வந்து இந்த பாத்தை சூஸ் பண்ணாங்கன்னா non-violence, non-cooperation பாத் சூஸ் பண்ணது வந்து காந்திஜி. There are many great people whose sacrifice have made it possible for us to be free today. We will read about one such person today. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள். The mere spell of this slogan. இந்த ஸ்லோகன் யார் சொன்னது? ஜெய் ஹிந்த் inspires everyone instantaneously and a mood of patriotism surges in every individual. இது சொன்னது வந்து சுபாஷ் சந்திர போஸ். ஜெய்ஹிந்த் என்ற ஸ்லோகன் யாருது? சுபாஷ் சந்திர போஸ். அப்படியே சினோனிம்ஸ் பார்த்துடலாம். டு ஹெரால்டுனா வந்து டு பிரிங் இன், செக்குலர்னா ஃப்ரீ ஆஃப் ரிலிஜன், த டான் ஆஃப்னா பிகினிங் ஆஃப், ஸ்பெல்னா இன்ஃப்ளூயன்ஸ், இன்ஸ்டான்டனியஸ்னா அட் த மூமெண்ட், சர்ஜஸ்னா ரஷஸ் ஃபார்வர்ட், டு அப்டைன் இட்னா டு வின் இட், டு கெட் தட்னா அச்சீவ் தட் ஃப்ரீடம். சரிங்களா, சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து சுபாஷ் சந்திர போஸ் லெசனில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்கோங்க. Do you know who said these words? It was the mighty hero of the Indian War of Independence, Subhash Chandra Bose or Netaji. Subhash Chandra Bose தான் நேதாஜின்னு கூப்பிடுவாங்க, as he was popularly known. Next, Netaji was born in Cuttack in Orissa, எப்போ January 23, 1897. In a very rich family. His father Janakinath Bose was a famous lawyer. When he was 5, he was admitted into a big European school. 5 வயசில் வந்து யூரோப்பியன் ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். Where he was not taught his mother tongue Bengali and we are only western class மட்டும்தான் போட்டிருக்காரு. அவங்க மதர் டங் வந்து பெங்காலி வந்து அங்கே டீச் பண்ணல. At the age of 12 he was shifted to another school where his headmaster Benny Madhavdas kindled and the spirit of patriotism in him. அவர் தான் வந்து பேட்ரியாட்டிசம் வந்து சுபாஷ் சந்திர போஸ்குள்ளே வர வச்சிருக்காரு. சரியா, அதுக்கான ஒரு ரீசனாக இருந்தார் வந்து பென்னி மாதவ்தாஸ். நேதாஜி ஸ்டார்டட் டு ரெஸ்பெக்ட் வியரிங் இந்தியன் கிளாஸ். சரிங்களா, அதுக்கப்புறமா தான் இந்தியன் கிளாஸ்னா நேதாஜிக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வந்திருக்கு. ஹி ஆல்சோ ஸ்டார்டட் ஹெல்பிங் த பூர் அண்ட் நீடி வென் ஏ வில்லேஜ் வாஸ் ஹிட் பை த ஸ்மால் பாக்ஸ். இந்த டிசீஸ் ஸ்மால் பாக்ஸ். நேதாஜி led a group of volunteers and personally looked after the sick. He did not mind that there was no cure for smallpox. Netaji looked upon his teacher Benny Madhavdas as his guru. யார் அவரோட குரு வந்து பென்னி மாதவ்தாஸ். புக்கு இல்லாதவங்களுக்காக தான் இது ரீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு கிட்டே எல்லாம் இருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் இல்லைனா ஒரு ரீட் இது அப்படியே நான் போல்டு பண்ணியிருக்கிறது ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். When Netaji was 15, he came under the profound influence of an
அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பிரிச்சுவல் லீடர் யாருன்னா விவேகானந்தா பார்த்து தான் அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காரு. அண்ட் வாஸ் டீப்லி இம்ப்ரெஸ்ட் வித் ஹிஸ் டீச்சிங்ஸ். ஹி அண்டர்ஸ்டுட் த சேயிங் ஒர்க் இஸ் வர்ஷிப். ஹி ஆல்சோ ஸ்டார்டட் ப்ராக்டிசிங் யோகா டு டிசிப்ளின் ஹிம்செல்ஃப். யோகாவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஒர்க் அண்ட் வர்ஷிப்னு சொன்னது விவேகானந்தா. லேட்டர் நம்ம சுபாஷ் சந்திர போஸ் கூட அதுதான் ஃபாலோ பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு ஹிஸ் மதர் பிரபாவதி மேட் ஹர்சன் அவேர் ஆஃப் த கிரேட் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. அவங்க அம்மா தான் வந்து நம்ம ட்ரெடிஷன்ஸ் பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஹி ஜாயின் த பிரசிடென்சி காலேஜ் இன் கல்கத்தா ஆஃப்டர் செக்யூரிங் த செகண்ட் ரேங்க் இன் ஹிஸ் மெட்ரிகுலேஷன் எக்ஸாம். மெட்ரிகுலேஷன் எக்ஸாமில் வந்து செகண்ட் ரேங்க் வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட் பாருங்கள், சினம்ஸ் பார்த்துலாம். மைட்டினா ஸ்ட்ராங்காக இருக்கிறது, கைண்டல்னா அவேக்கண்டு, பேட்ரியசம் லவ் ஆஃப் த மதர்லேண்டு, ப்ரோஃபோனு டீப் அண்ட் ஸ்ட்ராங். இந்த ப்ரோஃபோண்டு ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பர்பாரியன்ஸ் வந்து லேக்கிங் லிட்ரரி கல்ச்சர். சரிங்களா, லேக்கிங் லிட்ரரி கல்ச்சர் தான் பார்பாரியன்ஸ்னு சொல்கிறாங்க. மெட்ரிகுலேஷன் எக்ஸாமில் வந்து செகண்ட் ரேங்க் வாங்கிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அடுத்த காலேஜ் ஹி வாஸ் டீப்லி அப்செட் பை த ரூட் பிஹேவியர் ஆஃப் ஒன் ஆஃப் த பிரிட்டிஷ் டீச்சர். யார்? ப்ரொஃபஸர் ஓட்டன். இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி வந்திருக்குது. வித் த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தேவர் கால்டு ஸ்டூபிட் நேட்டிவ்ஸ் அண்ட் பார்பாரியன்ஸ் ஆர் ப்ரிமிட்டிவ் பீப்புள். இப்படி நல்லா சொல்லியிருப்பார் அவர், திட்டிருப்பார் அந்த ப்ரொஃபஸர் ஓட்டன் என்றவர். The professor believed that in this ancient land, true civilization has been brought in only by the British. நேதாஜி protested Professor Wharton. ஆமாம், அவருக்கு எதிராக வந்து நம்ம நேதாஜி சார் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் வந்து எப்படியெல்லாம் திட்டிருக்காரு பாருங்கள். ஸ்டூபிட் நேட்டிவ்ஸ், பார்பாரியன்ஸ் அண்ட் ப்ரிமிட்டிவ் பீப்புள் எல்லாம் திட்டிருப்பாங்க. அது இல்லாமல் ட்ரூ சிவிலைசேஷன் வந்து பிரிட்டிஷ்னால தான் வந்திருக்கு நல்லா சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால் சுபாஷ் சந்திர போஸ் வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பார். More than 1,000 students joined him to ask for better treatment from their British teachers. After 3 days, Professor Wharton finally apologized to 3 நாள் கழிச்சு அப்புறம் ப்ரொஃபஸரை வந்து சாரி கேட்டிருப்பார். சரிங்களா. Later, as head of the Department of the Public Instructions in Bengal, Professor Wharton also appreciated Netaji for his exemplary performance in the University Military Training Corps. அந்த யூனிவர்சிட்டி மிலிட்ரி ட்ரைனிங் கார்ப்ஸில் இருக்கும்போது நேதாஜி வந்து அவர் வந்து நெக்ஸ்ட் வந்து புகழ்ந்து பேசியிருப்பார். யார்? ஓட்டன் ப்ரொஃபஸர். அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் த பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் பெங்கால். திஸ் வாஸ் த ஃபோர் ரன்னர் ஆஃப் அவர் என்சிசி ட்ரைனிங் டுடே. இந்த யூனிவர்சிட்டி மிலிட்ரி ட்ரைனிங் கார்ப்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து லேட்டராக என்னவாக மாறி இருக்குன்னா என்சிசி ட்ரைனிங் டுடேவாக மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு நேதாஜி ஆல்சோ ஆர்கனைஸ்ட் ஏ நர்சிங் பிரதர்ஹுட் டு சர்வ் த பூர் அண்ட் சிக் ஹூ டிட் நாட் ஹேவ் எனி அக்சஸ் டு மெடிக்கல் கேர். மெடிக்கல் கேர் பண்ண முடியாமல் இருக்குது இல்லையா, அவங்களுக்காக பண்ணது தான் இந்த நர்சிங் பிரதர்ஹுட் கேம்ப்பு. The boys looked after the patients personally, cleaning and feeding them on their own. இந்த நர்சிங் பிரதர்ஹுட்டில் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபோர் ரன்னர்னால் வந்து ஒன் தட் ப்ரிசீட்ஸ் அண்ட் இண்டிகேட்ஸ் த அப்ரோச். ஜீல் வந்து கிரேட் எனர்ஜி ஆர் எந்தூசியாசம் இன் பர்சூட் ஆஃப் ஏ காஸ் ஆர் அன் அப்ஜெக்டிவ். மசாக்ரினா என்னென்னா மாஸ் மர்டர். கால்டானா விசிட்டட். இந்த கொஸ்டின் வந்திருக்கு. கால்டன் அடிக்கடி எக்ஸாமில் வந்திருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிரஸ்னா வந்து ரிவீல் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஹி வாஸ் ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சுவாமி விவேகானந்தாஸ் டீச்சிங் and was known for his patriotic zeal as a student. To fulfill the voice of his parents, he went to England in 1919 வந்து இங்கிலாந்து போயிருக்காரு. டு கம்ப்ளீட் ஃபார் த இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பீங் ஹெல்டு தேர். அங்கே தான் வந்து அப்போல்லாம் எக்ஸாம் நடக்கும். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எல்லாம் இங்கே எழுதுறோம் இல்லையா, யூபிஎஸ்சி எல்லாம் இந்தியாவிலே எழுதுறோம். அந்த மாதிரி அந்த காலத்தில் யூபிஎஸ்சி எழுதணுன்னா இங்கிலாண்டில் தான் போய் எழுதணும். ஹீ கேம் 4th in order to merit in this எக்ஸாம். அங்கே போய் அவர் வந்து 4வது ரேங்க்கில் வந்திருக்காரு, மெரிட்டில் வந்திருக்காரு. சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் டீப்லி டிஸ்டர்ப்டு பை த, எதனால் டீப்பாக டிஸ்டர்ப் ஆனார்? ஜலியன் வாலாபாக் மசாக்ரி நடந்துச்சு இல்லையா, இன் ஹிஸ் ஹோம்லேண்ட். சப்சிக்வெண்ட்லி ஹி லெஃப்ட் ஹிஸ் சிவில் சர்வீசஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் மிட்வே டு ரிட்டர்ன் டு இந்தியா இன் 1921. அங்கே வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணார் 4th ரேங்கில். இருந்தாலுமே அவர் வந்து ரொம்ப அப்செட் ஆகி ஜலியன் வாலாபாக் மசாக்ரியில் வந்து thousands ஆஃப் பீப்புள் வந்து டெத் ஆகிட்டாங்க இல்லையா. இந்த ஜென்ரல் டையர் வந்து ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருப்பாரு. அதில் வந்து 379 மெம்பர்ஸ் ஐ திங்க் வந்து இதாக இருப்பாங்க, டெத்தாக இருப்பாங்க. thousands ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஊண்டாயிருப்பாங்க. அதனால் வந்து அவர் அப்செட் ஆகிட்டு அங்கேருந்து இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு 1921 வந்து ரிட்டர்ன் டு இந்தியா வந்திருப்பார். ஆன் லேண்டிங் அட் பாம்பே ஹி கால்ட் ஆன் மகாத்மா காந்தி அண்ட் எக்ஸ்பிரஸ்டு ஹிஸ் டிசைர் டு ஒர்க் ஃபார் த ஃப்ரீடம் ஆஃப் இந்தியா. அங்கே வந்த உடனே யாரை பார்த்துருக்காரு? மகாத்மா காந்தியை தான் மீட் பண்ணியிருக்காரு. இட் பிகேம் clear to Mahatma Gandhi that Netaji had questions about his principles of non-violence. Meanwhile, with his brilliant academic achievements and background, Netaji became the principal of the National College, Calcutta. எங்கே வந்து பிரின்சிபலாக ஆனார்னா நேஷ்னல் காலேஜ் ஆஃப் கல்கத்தாவில் வந்து பிரின்சிபலாக இருந்திருப்பார். ஃபஸ்ட்டு வந்து நேதாஜி வந்து காந்தியோட பிரின்சிபலுக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்தார். நான் வயலன்ஸ் எல்லாம் நமக்கு இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படி இப்படின்ட்டு. அப்புறமா லேட்டராக வந்து செட் ஆயிடுச்சு.
He also appointed the chief executive officer of the Calcutta Municipal Corporation. Calcutta Municipal Corporationல தான் சிஇஓவாக இருந்தார். பிரின்சிபலாக வந்து நேஷ்னல் காலேஜ் ஆஃப் கல்கத்தாவில் வந்து பிரின்சிபலாக இருந்திருக்காரு, பார்த்துக்கோங்க. He made a khadi or homespun cloth the official dress of the corporation. He also encouraged the production of the sale of the other goods made in India. இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. காதியும் ஹோம்ஸ்பன் கிளாத் வந்து அஃபிஷியல் ட்ரெஸ்ஸாக மாற்றினது வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ். நிறைய பேர் வந்து நெஹ்ரு கன்ஃபியூஸ் ஆகி நெஹ்ரு ஓட்டுற போகிறீங்க, பார்த்துக்கோங்க. சுபாஷ் சந்திர போஸ் தான் ப்ரொமோட் பண்ணியிருப்பார். பட் த பிரிட்டிஷ் வாண்டட் டு கிளாத் ஃப்ரம் இங்கிலாந்து டு பி bought and sold in India. They also wanted to control Indian trade. They made the sale of homespun cloth and other Indian products illegal. Netaji was arrested and sent to a prison in Rangoon, Burma. நேதாஜி வந்து அரெஸ்ட் பண்ணி ரங்கூன் பர்மா காமிச்சிட்டாங்க. பர்மா தான் மியான்மர், இப்போ தெரியும் இல்லையா, பேர் வந்து மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து த கண்டிஷன்ஸ் அட் த ஜெயில் வேர் ஹாரிபிள். தெர் வாஸ் நோ ஷெல்டர் ஃப்ரம் த சன் ஆர் த ரெயின். அங்கே பாருங்கள், அந்த ஜெயிலில் வந்து சன்னும் வர மாதிரி தெரில, ரெயினும் வந்துச்சுன்னா தெரில, ஒன்றுமே தெரில. Netaji was also upset that he had not even been given a chance to explain his point of view. A huge number of people protested his imprisonment. He was released. Netaji felt that only an armed struggle would liberate India. இப்போ டிசைட் பண்ணுறாங்க பாருங்கள், ஆர்ம்டு ரெபிலியன் ஒரு மிலிட்ரி போர்ஸ் இருந்துச்சுன்னா தான் நம்ம கண்ட்ரியை வந்து ரிலீஸ் பண்ணலாம் இந்த பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்தனால யோசிக்கிறாரு. He felt too that he would need military help for this difficult task. Therefore, he had gone to the extent of seeking help from foreign countries like Japan, Italy, Germany. இங்கே எல்லாமே போய் வந்து மிலிட்ரி ஹெல்ப்காக கேட்குறாரு. நெக்ஸ்ட்டு நேதாஜி ஃபார்மர் த INA, இந்தியன் நேஷனல் ஆர்மி இன் 1941. இது ஹிஸ்டாரிக்கலில் வந்து வேறு இயர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கிலீஷில் வந்துச்சுன்னா 1941 போடுங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து 1941 சிங்கப்பூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். வித் த ஹெல்ப் ஆஃப் த இந்தியன் பிரிசனர்ஸ். அதில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் யார்? இந்தியன் பிரிசனர்ஸோட ஹெல்ப்போட தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஹூ ஆர் ரிலீஸ்டு பை த ஜாப்பனீஸ். அந்த இந்தியன் பிரிசனர்ஸ் வந்து எங்கே வந்து ப்ரிசென்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஜாப்பனீஸ், அங்கேருந்து ரிலீஸ் பண்ணவங்க தான் வந்து இந்த INAல இருக்கிற மெம்பர்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், he inspired the troops to fight against the British to liberate their motherland. They started marching towards India. Netaji told them every dawn is preceded by a thick darkness. இந்த கோட் சொன்னது வந்து நேதாஜி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த கோட் சொன்னது வந்து every dawn is preceded by a thick darkness and சொல்லியிருப்பாரு. The dawn is therefore close at the hand, so cheer up, hold the Indian flag aloft and fight on. On October 21, 1943, the Azad Hind government was set up on the foreign soil. சரிங்களா, ஃபாரின் சாயிலில் செட் பண்ணது எதுனா வந்து ஆசாத் ஹிந்த் கவர்மெண்ட் தான் செட் பண்ணியிருப்பாங்க October 21, 1943. It was here that Netaji coined the rousing words of salutations to our motherland, Jai Hind. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இது பார்த்துக்கோங்க அப்படியே சினோனிம்ஸ். ட்ரூப்ஸ்னால் ஆர்மி, காயின்டுனா COLNED, கோல்டுனா கிரியேட்டட், ரவுசிங்னா ஃபுல் ஆஃப் எனர்ஜி அண்டு எந்தூசியாசம், போஸ்தமஸ்னா ஆஃப்டர் டெத்து. ஜெய்ஹிந்த் அண்ட் ஸ்லோகன் சொன்னது வந்து நேதாஜி சார் தான். நேதாஜி இஸ் கால்டு நேதா ஆர் லீடர். இது கொஷின் கேட்டிருக்காங்க. நேதாஜினா என்ன? இஸ் கால்டு நேதா ஆர் லீடர் பிகாஸ் ஹி வாஸ் த ட்ரூ அண்ட் பேஷனேட் லீடர் ஆஃப் த இந்தியன் ஸ்ட்ரகிள் for freedom. He lived by example and followed his convictions. Netaji was second to none for his true patriotism and valor. The Indian government awarded Bharat Ratna to him posthumously. Let the Lion of Bengal be inspiration to all. Lion of Bengal யார் சொல்லுவாங்கன்னா நேதாஜி சாரை தான் சொல்லுவாங்க. அவார்டு வந்து இங்கே என்ன எழுதியிருக்குன்னா, அவார்டு வந்து போஸ்டமஸ்லி கன்ஃபர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க டாட்டர் அனிதா போஸ்ன்ட்டு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து எங்கள் அப்பா செத்துட்டாரு ஆஃப்டர் போஸ்டமஸ்ன்றதை அவங்க அக்செப்ட் பண்ணல. பாரத் ரத்னா வந்து போஸ்டமஸாக கொடுத்துருக்கோன்னு சொல்லி சொன்னது வந்து அனிதா போஸ்ன்றவங்க வந்து அவங்க டாட்டரை அக்செப்ட் பண்ணலன்னு எழுதியிருக்கு. அவ்வளோதான். இது வந்து என்னோடய நோட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கோட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஃப்ரீடம் இஸ் நாட் கிவன், இட் இஸ் டேக்கன். இந்த கோட் வந்து சுபாஷ் சந்திர போஸ். கிவ் மீ பிளட், ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம்னு சொன்னது வந்து சுபாஷ் சந்திர போஸ். அவரோட ஐடியாலஜி எப்படி இருக்கும்? சோஷியலிசம், ரஷ்யன் இன்ஃபேக்ட். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் பிளட் அலோன் தட் கேன் பே த ப்ரைஸ் ஆஃப் ஃப்ரீடம். கிவ் மீ பிளட் அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம். சரிங்களா, யூ மஸ்ட் கிவ் இஃப் யூ வாண்ட் டு கெட். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். சரிங்களா, மற்றபடி இதெல்லாமே பார்த்துருப்போம். ஏதாவது இம்பார்ட்டண்ட் இருந்தால் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே,
இங்கிலாந்து டு இந்தியா வென் டு இங்கிலாந்து 1919 ஓகேவா. நான் ரேங்க் ரிட்டன் டு இந்தியா 1921. ஐஎன்சி அண்ட் போஸ் 1921 ஐஎன்சியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் 1921. 1923 பிரசிடென்ட் ஆல் இண்டியா யூத் காங்கிரஸ் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. ஓகே 1923. 25 மேயர் ஆஃப் கல்கத்தாவும் இருந்திருக்காரு. ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி வந்து 1927. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா லீக் வந்து 1928 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பார்ட்டிசிபேட்டட் இந்த சத்யாகிரஹா அண்டு சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் 1930. இது கல்கத்தா முனிசிபல் கார்பரேஷன் பார்த்தோம் இல்லையா அஃபிஷியலு. அப்போ ரங்கூன் பர்மாவில் வந்து அவர் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஓகே 1938 ஹரிபுரா செஷன்ஸ்க்கு வந்து ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக எப்போ வந்து இவர் எந்த செஷனில் வச்சுருப்பாங்கன்னு கேட்பாங்க கொஷனு. சோஷியலெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஹரிபுரா செஷன் 1938. அதே 1938 நேஷனல் பிளானிங் கமிட்டி வித் ஜவஹர்லால் நேரு ஆஸ் த பிரசிடென்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1939 நெக்ஸ்ட் வந்து திரிபுரா செஷனில் வந்து காந்தியோட கேண்டிடேட் வந்து பட்டாபி சீதாராமையா இருப்பார். ஆப்போசிட் கேண்டிடேட்டாக வந்து சுபாஷ் சந்திர போஸ் இருப்பார். ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சிருப்பார். ஐஎன்சி திரிபுரா செஷனில் வந்து 1939 போஸ் வந்து ஜெயிச்சிருப்பார். ஆனால் விட்டு கொடுத்துருவார். காந்தி கேண்டிடேட்டுக்கு வந்து விட்டு கொடுத்துருவார். ஏதாவது கோட் மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். பின்னாடி 1 மார்க் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம கொஞ்சம் க்ளீனாக பார்த்துக்கலாம். ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் பேஸ்ட் ஆன் 6th July 1944 அட்ரஸ்டு மகாத்மா காந்தி ஆஸ் அ ஃபாதர் ஆஃப் நேஷன் சொல்லியிருப்பார். எப்போ அந்த டேட் பார்த்துக்கோங்க 1944. 1941 ஐஎன்ஏ ஃபஸ்ட்டு ஃபார்ம் அண்டர் மோகன் சிங். அந்த மோகன் சிங்ன்ற ஒரு தலைமையில் தான் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெளிநாட்டில் எல்லாமே வந்து போய் இது பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த ஒன்றே அவரோட ஹெல்ப்பில் தான் பண்ணியிருப்பாங்க. டெல்லி செலோன்ற நினாதம் கூட அவரோடது தான், டெல்லி செலோ. 19 July 19 at the meeting of Singapore, Ras Behari Bose hand over the control of the organization to Subhash Chandra Bose. இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து ராஸ் பெஹரி போஸ் வந்து சிங்கப்பூரில் இது பண்ணும்போது 1943 நெக்ஸ்ட் வந்து இவர் கொடுத்துருவாங்க. இவரோட ரெஜிமெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட். உமென்னே இருப்பாங்க இதில் ஃபுல்லாமே. அதில் ஹெட் வந்து கேப்டன் லக்ஷ்மி சுவாமிநாதன். ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் அண்ட் ஐஎன்ஏ வேர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் அண்டமான் நிக்கோபார். ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அண்டமான் நிக்கோபாரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் பாருங்கள் எடிட்டர் ஆஃப் த நியூஸ் பேப்பர் ஃபார்வர்டு. யார்? சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஃபார்வர்டுன்ற நியூஸ் பேப்பர் வந்து எடிட்டராக இருப்பார். ஆனால் அது யார் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க? சிஆர் தாஸ். சித்தரஞ்சன் தாஸ் தான் வந்து சிஆர் தாஸ். இங்கே ஒரு கோட் இருக்கு பாருங்கள். இட்டல் ஹட் இத்மத் அவர் குர்பானி, ஹிந்துஸ்தானி யூனிட்டி ஃபெய்த் சாக்ரிஃபைஸ், டெல்லி செலோ. அப்புறம் வந்து மென் மணி மெட்டீரியல் cannot by themselves bring victory or freedom. We must have the motive power that will inspire us to brave deeds and heroic exploit. மணி மெட்டீரியலு எல்லாமே வந்து ஃப்ரீடமாக வந்து கொடுக்காது. நம்மளோட பவரு இன்ஸ்பயர் பண்ணி நம்ம பிரேவாக எது பண்ணுறோமோ அதுதான் வந்து ஃப்ரீடம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அவர் டியூட்டி to pay our liberty with our own blood, the freedom that we shall win through our sacrifice and exertions, we shall be able to persevere with our own strength. நம்மளோட ஸ்ட்ரென்த்தில் வந்து போராடி நம்மளோட சுதந்திரத்தை நம்ம வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன பார்ப்போம்? சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து கல்கத்தாவில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐலாண்டு எங்கே இருக்குன்னா ஃபார்மர் ரோஸ் ஐலாண்ட். அந்த ரோஸ் ஐலாண்டுக்கு தான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐலாண்டுன்னு பேர் மாற்றிருக்காங்க. இவர் டெத்துக்காக விசாரித்து 4 கமிட்டி போட்டிருப்பாங்க. அது அந்த ஒன்லைனரில் பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கு பாருங்கள். இது எல்லாமே பார்த்துருப்போம். அனிதா போஸ் அவங்களோட டாட்டர். ஒய்ஃப் வந்து எமிலி செங்கல். கிளமெண்ட் அட்லி மென்ஷன் தட் த ஐஎன்ஏ பை சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் ஆர்ஐஎன் மியூட்டினி. இது வந்து ராயல் இண்டியன் நேவி, சரிங்களா. ராயல் இண்டியன் நேவி மியூட்டினி ஆர் 2 மேஜர் காஸ் ஃபார் த பிரிட்டிஷ் டு ஃப்ரீ இந்தியா. இந்த 2 இதுவுமே வந்து ரொம்ப இந்தியா ஃப்ரீடமில் இதாக இருக்குது, அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹி வாஸ் த 9th சைல்டு அவுட் ஆஃப் 14. 14 மெம்பரில் 9th மெம்பராக இருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில். ஸ்டடிட் இன் ஸ்டீவர்ட் ஸ்கூல் கட்டக், ஆங்கிலோ ஸ்கூல் டில் த 7th standard. காட் 2nd position in the matriculation examination கல்கத்தா province in 1911. 4th in ICS exam. ப்ரொஃபஸர் ஓட்டன் வந்து அவங்க வந்து ரேஷியல் ரிமார்க்ஸ் இன் பிரசிடென்சி காலேஜ்.
எஸ்சி போஸ் ஸ்டார்டட் த நியூஸ் பேப்பர் ஸ்வராஜ். நம்ம வந்து ஃபார்வர்டுன்னு பார்த்தது வந்து சித்தரஞ்சன் தாஸோடது, ஆனால் போஸோட நியூஸ் பேப்பரே வந்து ஸ்வராஜ்னு இருக்குது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மென்டார் வந்து சிஆர் தாஸ். சுபாஷ் சந்திர போஸோட மென்டார் யாருன்னா சித்தரஞ்சன் தாஸ், அப்படி இல்லைன்னா சிஆர் தாஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். எடிட்டர் ஆஃப் த ஃபார்வர்டு ஸ்டார்டட் பை சித்தரஞ்சன் தாஸ் பார்த்தோம் இல்லையா. பிகம் பிரசிடென்ட் ஆஃப் ஆல் இந்தியா யூத் காங்கிரஸ் 1923. சிஇஓ ஆஃப் த கல்கத்தா முனிசிபல் கார்பரேஷன் 1924 when சிஆர் தாஸ் பிகம் த மேயர். சிஆர் தாஸ் வந்து மேயராக இருக்கும்போது தான் இவர் வந்து கல்கத்தா முனிசிபல் கார்பரேஷனில் சிஇஓவாக இருந்திருக்காரு. ஃபார்வர்ட் பிளாக் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 1939. நெக்ஸ்ட் பாருங்கள். யூ முத்துராமலிங்கம் தேவர் ஜாயின் த ஃபார்வர்ட் பிளாக். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா முத்துராமலிங்க தேவர் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு, அது பார்த்துக்கோங்க. எஸ்கேப் ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, ஜெர்மனி, ஜப்பான், இந்த வழியாக தான் அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு ஆப்கான், அப்புறம் ஜெர்மனி, ரஷ்யா, அப்புறமா ஜெர்மனி, அப்புறமா ஜப்பான். நெக்ஸ்ட்டு ஆசாத் ஹிந்த் ரேடியோ அடுத்து ஜெர்மனி. எங்கே வந்து ஆசாத் ஹிந்த் ரேடியோ வந்து இது பண்ணாங்கன்னா ஜெர்மனியில் தான். ஃபவுண்டட் ஃப்ரீ இந்தியா சென்டர் இன் பெர்லின். பெர்லின் என்ன வந்து சென்டர் ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரீ இந்தியா சென்டர் வந்து பெர்லினில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரியேட்டட் த இந்தியன் லெஜெண்ட். ஹீ அட்ரஸ்டு காந்தி ஆஸ் ஃபாதர் ஆஃப் நேஷன் இன் 1944 இன் ஆசாத் ஹிந்த் ரேடியோ, அது பார்த்தோம் இல்லையா. போஸ் பிளேன் கிராஷ் எப்போ நடந்துச்சுன்னா 1945 நடந்திருக்கு, சரிங்களா. பிளைன் கிராஷில் தான் வந்து இறந்துட்டாருன்னு படிச்சிருப்போம் இல்லையா. 1945 தான் அது வந்து நடந்திருக்குது பாருங்கள். ஷா நவாஜ் கமிட்டி வந்து 1956 போட்டிருக்காங்க. ஜஸ்டிஸ் கோஸ்லோ கமிட்டி வந்து 1970 போட்டிருக்காங்க. ஜஸ்டிஸ் முகர்ஜி கமிட்டி வந்து 1999 2005 போட்டிருக்காங்க. இந்த கமிட்டிஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அவரோட பர்த்டே வந்து பராக்கிரம திவாஸ்ன்ட்டு செலிப்ரேட் பண்ணுறோம், இல்லைன்னா டே ஆஃப் வேலர்ன்ட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். அவங்க அப்பா ஜானகிநாத் போஸ் இருக்கார் இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன டைட்டில்னா ராய் பகதூர். அந்த பிரிட்டிஷ் காலத்துலலாம் அந்த மாதிரி அவார்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அப்போ ராய் பகதூர்னு அவங்க அப்பாவுக்கு கொடுத்துருந்தாங்க. டைட் அட் த August 18, 1945. ஏஜ் வந்து 48 டெத் ஆகிட்டார். 48 இயர்ஸ்லேயே டெத் ஆகிருக்கார் பாருங்கள். நேதாஜி வாஸ் கிவன் டு சுபாஷ் சந்திர போஸ் பை ஜெர்மன். நேதாஜின்ற பேர் வந்து நம்ம கொடுக்கல, ஜெர்மன்காரங்க தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்தியன் அஃபீஷியல்ஸ் அட் த ஸ்பெஷல் பியூரோ ஆஃப் இந்தியா இன் பெர்லின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.